அவன் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ அலையிறான்னு கட்டவனுக்கு தான் தெரியும். கிரகப்பிரவேசம் போகணுமா, கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டு, பொங்கல், வடை, இட்லி, காப்பி குடி, முடிஞ்சால் கவர் கொடு, இல்லை உடு, வாழ்க வளமுடன் வந்துரு, அவ்வளோதான் பண்ணணும். அது தயவுசெய்து இனிமேல் நீங்களாம் அதான் பண்ணணும். ஏன்னா சும்மா போய் கேள்வி கேட்கக்கூடாது. அவன் கடனை வாங்கி நொந்து இஎம்ஐ கட்டணும்னு வந்து உட்காந்துக்கிறான். வந்துருக்கப்பா சார், எவ்வளோ ஆச்சு, என்ன நீ கொடுக்க போறியா, என்ன எதுக்கு அந்த கேள்வி, எவ்வளோ ஆச்சு, அவன் வந்து இவங்கிட்ட சொல்லாமா வானாமா யோசிப்பான். கூட வேலை செய்கிற ஆஃபீஸ் பக்கத்து சீட்டுக்காரன் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் இவன் யோசிப்பான், சார் எவ்வளோன்னு சொல்கிறது, ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம சம்பளம், இவன் மட்டும் எப்படி இவ்வளோ வாங்கிட்டான், அதெல்லாம் யோசிப்பான். ஏன்னா நம்மளை பற்றி மொட்டை கட்டாச்சு போகிறவனே பக்கத்து சீட்டுக்காரன் தான், அந்த பயம் இருக்கும். என்ன பண்ணுறதுங்க, எவ்வளோ ஆச்சு, கம்பி முறுக்கு கம்பி தானே, டை நீ என்ன பண்ண போகிற, அதாவது எது பேசக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் பேஷண்ட்கிட்ட என்ன பேசணும் தெரியாது. அவன் பாவமாக ஒரு 7 நாள் இருந்திருப்பான். இவன் கடைசி டிஸ்சார்ஜ் அன்னைக்கு இவன் இந்த காஞ்சிபுரம் சாத்துக்குடி எடுத்து போவான். இந்த ஆஸ்பத்திரியா சேர்ந்த, இங்கே கிட்னி திருடுவானுங்களே அப்படின்ட்டான். அவன் வயிறெல்லாம் தொட்டு பார்க்குறான். அதாவது என்ன பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் ஒன்றும் கிடையாது. சரி, என்ன பேசுனாலும் உங்கள் குடும்பத்தில் பேசுனா கூட சிந்திச்சு பேசணும். ஒய்ஃபுக்கிட்டே பேசுனா கூட லொடலோடன்னு உளரக்கூடாது. ஹஸ்பண்ட்கிட்ட பேசினாலும் லொடலோடன்னு உளரக்கூடாது. இது பேசினா இவர் இப்படி புரிஞ்சுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியணும். ஒய்ஃப் வந்து இப்படி பேசினா அவங்க அப்படி தான் புரிஞ்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியணும். என்ன ஒன்று, கல்யாணம் முதல் வருஷம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி, அப்புறம் தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம ஒய்ஃப் நின்னாலே நம்மளுக்கு தெரியுதுல எதுக்கு நிற்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி தான். சரியா, ஒன்றும் இல்லைங்க. இந்த கொரோனா காலம் வந்தது, சார் கூட சொன்னார், வீட்டில் மாட்டி செத்து சுண்ணாமானம் இல்லை, இன்னும் இருந்தாலும் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி வராது சார். 10 மணி நேரம் நிம்மதி. உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் ஒய்ஃப் சரியில்லை, இந்த 2 பிரச்சனையும் இல்லை. 10 ஹவர் ஆஃபீஸுக்கு போனோமா, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் பார்த்தோமா, டைப்பிஸ்ட்டை பார்த்தோமா, நிம்மதியாக வேலை செஞ்சோமா, முடிஞ்சிச்சு. இந்த வீட்டுக்குள்ளே அந்த கொரோனா காலத்தில் ஐயோப்பா எவ்வளோ கஷ்டம் சார். என்ன கேள்வி வரும்னே தெரியாதுங்க. திடீர்னு எவ்வளோ என் ஒய்ஃபு கேட்குறா, உங்கள் ஆஃபீஸில் சுமாராக எவ்வளோ லேடிஸு அப்படின்னா, என்னன்னு சொல்லுவீங்க? 67. 8 ஒன்று சொன்னோம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். 67 பேர் சொன்ன உடனே டான்னு சொல்கிற அப்படின்வாங்க. யோசிக்கணும். நான் சொன்னேன், என் ஆஃபீஸில் எல்லாமே சுமாராக தான் இருப்பாங்க அப்படின்னு. இல்லை எத்தனை லேடிஸ், ஆக்சுவலாக அவளுக்கு தெரியாது, அவ்வளோ பேர் ஜாதகமும் நம்மளுக்கு தெரியும்னு. தெரியலம்மா, ஒரு 8 பேர் இருக்கும், என் செக்ஷனில் 7 பேர், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம். அழகா சரி யோசிக்கணும் சார். ஒரு பாராட்டுறதா இருந்தால் கூட யோசிக்கணும். இல்லாதது பொல்லாத பாராட்டினா மாட்டிக்குவோம் இல்லை. இப்போ சீரியல் பார்க்குறாங்க லேடிஸு, பார்க்காதீங்கன்னு சொன்னோம், கேட்க போகிறதில்ல, அதனால் விட்டேன். ஏன்னா நம்ம வீட்டிலே கேட்கல, என்ன மாதிரி சீரியல் தான். எனக்கு என்னமோ அந்த சீரியல் ஓடிச்சுனாலும் பிபி வரும் எனக்கு. நான் வீட்டுக்கு போகிறேன், ஒய்ஃப் சீரியல் பார்த்துருக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், ஆஃபீஸ்லேருந்து வரவே பாராட்டுவோம் அப்படி, எல்லாருக்கும் ஒரு இடர் வரும்ல, பாராட்டலாமே ஒய்ஃப்ன்ட்டு சீரியலை பார்த்தா அதில் ஒரு 60+ ஒரு ஆள் சவுப்பாக ஏதோ சீரியலில் நடிச்சுட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக அவரை பார்த்தா எங்கள் மாமனார் மாதிரி இருந்தது. சரி ஒய்ஃபை பாராட்டுவோமேனு அவங்களுக்கு மகிழ்ச்சி வரலாம், அப்பாவை பற்றி பெருமையாக சொன்னேன். அதனால் டேய் அது உங்கள் அப்பா மாதிரியே இல்லை அப்படின்னா, அவள் மகிழ்ச்சி அடைவான்னு நினச்சி சார், உல்ட்டாவாயிடுச்சு. உங்கள் அப்பா மாதிரி இல்லைங்க, திடீர்னு அவங்க ஒய்ஃபு பேய் பூச்சா மாதிரி இருந்தா, அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா, அந்த சீரியல் அந்த கேரக்டர் பைத்தியமா சார், எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா பைத்தியமா, ஆக்சுவலாக உண்மையிலே பைத்தியமானா மாட்டிச்சு. அதாவது சிந்திக்காம பாராட்டுறதுன்னு போய் 2 நாள் ஆச்சு சண்டை முடிக்கிறதுக்கு. எல்லாமே அப்படிதான். உதவி செய்கிறோம், நிறைய பேர் உதவி செய்கிறேன்னு மாட்டிப்போம், பார்த்துக்கிறீங்களா? எதுக்குன்னா சிந்தனை முக்கியம். ஒரு வினாடி சிந்திச்சினாலே போதும் சார், உங்களுடைய செயல் பேச்சு எல்லாமே சரியாகி வாழ்க்கை பிரகாசமாகும். ஒருத்தர் உதவி செய்யணுமா, வள்ளுவன் சொல்லியிருக்கான் சார், நன்றாற்றலும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்களை இல்லை.
நான்லாம் ஏதாவது சேவை செய்யணும்னு நினச்சி இந்த செங்கல்பட்டு மதுராந்தகத்துக்கு நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது. உண்மையிலேயே ஆதரவற்றவர், அவங்களுக்கு பசங்க யாரும் கிடையாது. எப்படியும் ஒரு 80 பேர் இருப்பாங்க. எல்லாம் 65+ தான். அந்த நம்மளால் முடிஞ்சது மாதம் கேஷ் கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே இந்த சனி ஞாயிறெல்லாம் நமக்கு கூட்டம் இருக்கும். கூட்டம் இல்லாத சனி ஞாயிறு இருந்ததுன்னா நானே என் சொந்த செலவில் கார் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே போய் அந்த பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு 1 hour பேசுவேன். சிரிப்பாங்க. என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொரோனா காலத்தில் பாஸ் வாங்கிட்டு போய் பேசியிருக்கேன். என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அங்கே ஒன்றும் கிடைக்காது. அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, வாங்கிட்டு வந்துடணும். பேமெண்ட் கிடையாது, ஒன்றும் இல்லை, சேவை. ஒரு 4 மாதம் முன்னாடி போனேன், பேசினேன். ஒரு பெரியவர் கூப்பிட்டார், போனேன், தலையில் கை வச்சேன். நல்லா அவர் நீ வர அன்றைக்கி ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நீ போயிடுவல்ல, போயிட்ட பிறகு நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்க ஐயான்னு. அடுத்தது சொன்னார், ஆனால் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு. என்னங்க ஐயான்னு. இல்லை, நீ உன் இஷ்டப்பட்டு வர, இஷ்டப்பட்ட நாள் வர, நீ பேசாமல் எங்களுடைய தங்கிடு. சார், ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார், நீ எங்களோட தங்கிடு. அந்த காப்பாளர் வீட்டை போனேன். மாதம் என்னால் முடிஞ்ச பணம் கொடுத்துட்றேன். இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன். இவனுங்க கண்டிப்பாக எனக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க போல. நல்லது செஞ்சால் கூட பிரச்சனை வரும் சார். நான் இன்னொரு இதில் ரொம்ப பெருசாக மாட்டியிருக்கேன். இந்த ஸ்கூட்டரில் மெட்ராஸில் எத்ராஜ் காலேஜ் தெரியும்ல, அது மவுண்ட் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து எத்ராஜ் வழியாக போகிறேன். எக்மோர் போகணும். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு, காலேஜ் கேர்ள், என் கண்ணு எதிர்க்க ஒருத்தன் பைக்கில் அந்த ஹேண்ட்பேக்கை பிடின்னு போகிறான். பைக்கில் போயிட்டான். அப்புறம் அங்கிள் என்னம்மா, பேக்கை பிடின்னு போயிட்டான் அங்கிள். ரொம்ப பாவமாக இருந்தது. செகண்ட் இயர் படிக்குதான். பைக்கில் என்னமா இருக்குன்னு நான் நினச்சேன், இது பணம் கண்ணை வச்சிருக்க போல இருக்குதுன்னு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ளே இருக்குது, புக்ஸு உள்ளே இருக்குது, பர்ஸு உள்ளே இருக்குது, லைப்ரரி கார்டு உள்ளே இருக்குது. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படல. என் மொபைல் போயிடுச்சு சார் அங்கிள், என் மொபைல் எடுத்து போயிட்டான்ச்சு. நான் சொன்னேன், நான் கவலைப்படாது, இப்போல்லாம் போலீஸில் ஜிபிஎஸில் கண்டுபிடிச்சிடுவாங்க, நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. நல்லது செய்கிறேன்னு ஸ்டேஷனுக்கு போனேன். என் கெட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு எனக்கு தெரியல. இந்த பொண்ணு போச்சு, சார் நான் என்ன, இந்த அம்மா காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு பையன் பைக்கில் பையன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து, சொல்லுமா அப்படின்னாரு. அதான் அங்கிள். இது திரும்பி என்கிட்ட பார்த்து, எங்கடா உன் கூட வந்தவன் அப்படின்னாரு. கூட வந்தவனா? அந்த பொண்ணு சொல்லுது, நோ சார், இது எல்லாம் கூட்டுக்கலவானீங்க. 2 பயப்பில் வருவான், ஒருத்தன் பையன் தூக்குவான், இன்னொருத்தன் கூடவே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அப்புறம் போய் பிரிச்சுப்பானுங்கண்ணா. சார் அவ்வளோ நேரம் பேக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுருந்தான் சார். அவர் இங்கே சொன்னவனு கை கட்டிட்டார். அரை வரை ஆச்சு சார். வேலையை பார்த்து நான் எக்மோருக்கு போயிருக்கலாம். ஆனால் இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கேட்டார், என்ன அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நீ இவ்வளோ பேசுறீங்க, என்னமோ பொது சேவை செய்கிறேன்னு, இதே ஒரு கேள்வி பையன் தூக்கின்மை தான் வந்திருப்பேன். எனக்கே சந்தேகம் வந்துச்சு, அவன் உண்மையில போயிருப்பாள். கட்சியில் அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷனில் வெளில வந்தேன். சார் ஒரு நிமிஷம் சார், யார்கிட்ட பேசினாலும் ஒரு பதில் சொல்லுவதற்கு முன்னால் ஒரு வினாடி தயவு செய்து யோசிங்க. ஒரு பதில், மேலதிகாரி ஒரு பதில் கிறுக்குத்தனமாக வாய்க்கு வந்து பேசக்கூடாது. ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகிடும். சில பேர் ஃபோனில் டென்ஷனில் பேச தெரியாமல் பேசுவோம், கோபத்தில் பேசுவோம். கோபம் வந்து வச்சுது, பேசாத. உன் மூளை எப்பொழுது உன்னுடன் சேர்ந்து பேசுகிறதோ அப்பொழுது பேசு. உன் மூளையை விலக்கிட்டு பேசும்போது பேசாது. குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாகிறது அதனால தான். வாய்க்கு வந்தது பேசுறது. பேசிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கே ஏண்டாப்பா இவ்வளோ பேசலாம், நிறைய பேசிட்டோம், நம்மளே கேட்குறோம், நிறைய திட்டணும். அப்போ தான் அவங்க ஏறுவாங்க, பார்த்துக்கிறீங்களா, ஐயோ
அது யாருக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி அந்த நாளே பாழாயிடும் சார். தயவு செய்து அந்த பேசும்போது யோசிங்க.